புதுச்சேரி வில்லையனூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லையனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது எம்ஜிஆர் சிலை அருகே மர்ம நபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்ற மர்ம நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் 200 கிராம் கஞ்சா இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் ரெட்டியார்பாளையம் பகுதியை சார்ந்த தருண் வயது 20, ஆனந்தராஜ் வயது 21, வில்லையனூரை சார்ந்த பாலாஜி வயது 19, தென்னல் பகுதியை சார்ந்த லோகேஷ் வயது 19 மற்றும் திவாகர் வயது 19 என்பதும் தெரிய வந்தது. மேலும் பணம் சம்பாதிக்க சிறுவர்கள் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ய முயன்றதாக தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் 5 பேர் மீது கஞ்சா வழக்கு பதிந்து அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா, ரூபாய் 4000 ரொக்கப்பணம், செல்போன் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி விமான நிலையம் அருகில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஏர்போர்ட் பின்புறம் லாஸ்பேட்டை போலீசார் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது பைக்கில் வந்த இளைஞரை எடுத்து விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தபோது கஞ்சா மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. தமிழக பகுதியான வானூரை சார்ந்த சந்தோஷ்குமார் வயது 22 என்பதும் திருவண்ணாமலையில் கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள், செல்போன் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லையனூர் அருகே நாட்டு வெடிகுண்டுடன் வழிப்பறி செய்ய பதுங்கியிருந்த 9 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மங்கலம் காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதியில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கீழ் அகரஹாரம் திருமுருகன் நகரில் சந்தேகமுடபடி மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று மர்ம கும்பலை சுற்றி வளைத்தபோது பயங்கர ஆயுதங்களுடன் 9 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். உடனடியாக போலீசார் 9 பேரை மங்கலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் அரும்பார்த்தபுரம் பகுதியை சார்ந்த கிஷோர் வயது 21, சந்திரமோகன் வயது 50, உருவையாறு சேர்ந்த நிதிஷ்குமார் வயது 23, வில்லையனூரை சார்ந்த சிவகுமார் வயது 22, வி மணவெளியை சார்ந்த யோகேஷ் வயது 18, அரும்பார்த்தபுரத்தை சார்ந்த முகேஸ்வரன் வயது 19, புகழ் வயது 21, பிரவீன்குமார் வயது 20, அஜய் வயது 19 என்பதும் தெரிய வந்தது. அவ்வழியாக செல்லும் வாகனத்தை மடக்கி பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட திட்டமிட்டு பதுங்கியிருப்பதாக சிக்கியதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் 9 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். தொடர்ந்து நாட்டு வெடிகுண்டு, கத்தி, இரும்பு ராட், 17 கிராம் கஞ்சா ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 9 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டை துணை சுகாதார நிலையத்தில் கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்களை திருடிய நபரை வில்லையனூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லையனூர் காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியான சுல்தான்பேட் ரயில்வே நிலையம் அருகே புதுச்சேரி துணை சுகாதார நிலையம் உள்ளது. வழக்கம் போல இன்று பணியை மேற்கொள்வதற்காக துணை சுகாதார நிலையம் வந்த செவிலியர்கள் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில் வில்லையனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகாதார நிலையம் மற்றும் அருகிலுள்ள இடங்களில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மருத்துவமனையிலிருந்து 50,000 மதிப்புள்ள கம்ப்யூட்டர், அதன் உதிரி பாகங்கள் மற்றும் மின்சாதன பொருட்களை திருடி ஒரு பழைய இரும்பு கடைக்குள் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் விற்பனை செய்ய வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியை சார்ந்த சண்முகசுந்தரம் வயது 36 என்பதும் வேலை இல்லாததால் மருத்துவமனையை நோட்டமிட்டு கதவை உடைத்து கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்களை திருடியதாகவும் தெரிய வந்தது. பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருடு போன பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நரிக்குறவர் காலனியில் நள்ளிரவில் நரிக்குறவரை தாக்கிவிட்டு ஆடு திருடிய 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனி பகுதியை சார்ந்தவர் அர்ஜுனன். இவரது வீட்டில் கட்டி வைத்திருந்த ஆடுகளை கடந்த 7ஆம் தேதி அதிகாலை 3 பேர் அர்ஜுனனை தாக்கி ஆட்டை திருடி சென்றனர்.
இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரை சார்ந்த பரத் வயது 21, வேதவன் வயது 20 ஆகியோர் ஆடு திருடி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களிடமிருந்து ஆடு திருடி சென்று விற்ற 4000 ரூபாய் மற்றும் ஆடு திருட பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள ஒருவரையும் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் வழிப்பறி செய்ய நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களோடு பதுங்கியிருந்த 13 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தன்வந்திரி நகர் காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதியில் குற்றப்பிரிவு போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டியில் சந்தேகப்படப்படி மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களோடு பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் மற்றும் போலீசார் அங்கு சென்று மர்ம கும்பலை சுற்றி வளைத்தபோது பயங்கர ஆயுதங்களோடு 11 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். இதில் 2 பேர் தப்பி சென்றனர். விசாரணையில் முத்தியல்பேட்டையை சார்ந்த எலி கார்த்தி என்கின்ற கார்த்திகேயன் வயது 36, வினோபா நகரை சார்ந்த ஜூட் அத்வான் வயது 36, முத்தியல்பேட்டையை சார்ந்த எழிலன் வயது 29, லாஸ்பேட்டையை சார்ந்த சரண் வயது 21, தீனா என்கின்ற தினகரன் பிரகாஷ் வயது 22, பார்த்தசாரதி வயது 23, அருண்மணி வயது 25, கௌதம் வயது 22, ஜீவா காலனியை சார்ந்த மதன்ராஜ் வயது 28 மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வானூரை சார்ந்த அருண்குமார் வயது 26 என்பதும் தெரியவந்தது. தட்டாஞ்சாவடி எஸ்டேட் அல்லது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் வாகனத்தை நிறுத்தி காரை காட்டி மிரட்டி பணம் நகை பறிக்க திட்டமிட்டு பதுங்கியிருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் 13 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் ஒரு நாட்டு வெடிகுண்டு, 3 கத்தி, 7 இரும்பு ரோடு, 11 முகமுடிகளை போலீசார் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இதில் கைது செய்யப்பட்ட எலி கார்த்திக் என்கின்ற கார்த்திகேயன் பிரபல ரவுடி. இவர் மீது கொலை, நாட்டு வெடிகுண்டு தயாரித்தல் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. மற்றவர்கள் மீது அடிதடி வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் கொட்டுப்பாளையம் பிரேம், கிருபா ஆகிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த கூனிமுடுக்கு பகுதியில் சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் இருசக்கர வாகனம் மோதி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த கூனிமுடுக்கு பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. சில நேரங்களில் சாலையை கடக்கும் போது வனவிலங்குகள் மீது வாகனங்கள் மோதி விபத்துக்களும் ஏற்பட்டுதான் வருகிறது. அந்த வகையில் இன்று காலை கூனிமேடு பகுதியில் புள்ளிமான் ஒன்று சாலையை கடக்கும் போது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த புள்ளிமான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் வாகன விபத்தில் உயிரிழந்த புள்ளிமானை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இருசக்கர வாகன விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையை கடக்கும் போது இருசக்கர வாகனம் மோதி புள்ளிமான் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிகள் தொகுதி பங்கீடு இன்று முடிவு செய்யப்படவுள்ளது. தொகுதி பங்கீட்டை முடிவு செய்வதற்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சி நேற்று நள்ளிரவு வரை தீவிர ஆலோசனை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று நடைபெறும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தமாகும் பொருட்டு நேற்றிரவு காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் எத்தனை தொகுதியை கூட்டணியில் பெறுவது, எந்தெந்த தொகுதியை கட்சிக்கு பெறுவது, வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் கூட்டணி கட்சிக்குள் பேச்சுவார்த்தை நடத்த கட்சியில் குழு அமைப்பது மற்றும் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள பொறுப்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக நீண்ட நேரம் ஆலோசிக்கப்பட்டது. அதில் தேஜா கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளும் மீதமுள்ள 14 தொகுதிகளில் பாஜக கூட்டணி மற்றும் கட்சிகள் பங்கீட்டுக் கொள்வது என்று உறுதி செய்த போதிலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்குள் சில தொகுதிகளில் உரசல் நிலவி வருகிறது. குறிப்பாக லாஸ்பேட்டை, ராஜ்பவன், திருபுவனை உள்ளிட்ட தொகுதிகளை இரு கட்சிகளும் கேட்பது போன்ற சிறு சிறு பிரச்சினைகளும் சுமூக தீர்வும் எட்டப்பட உள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவலர் மற்றும் ஊர்காவல் படையினருக்கு பணி ஆணையை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக இருந்த காவலர்கள், ஊர்காவல் படையினருக்கு பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு செய்யப்பட்டது. இதில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி தீர்வு மற்றும்
எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் தகுதியானவர்களுக்கு பணி நியமன ஆணை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 காவலர்கள் மற்றும் 24 ஊர்காவல் படையினருக்கு நன்னடத்தை மற்றும் காவல்துறையின் சிறப்பு பிரிவின் சரிபார்ப்பு போன்ற பல காரணங்களுக்காக பணி நியமன ஆணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினருக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்பிக்கள் லால் கலைவாணன் உட்பட போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து மகளிர் காங்கிரசார் சிலிண்டருக்கு பாடை கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு சிலிண்டருக்கு பாடை கட்டியும் விறகு கட்டைகளுடன் தட்டில் தாளம் தட்டியபடி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மிக்சர் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த 15க்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தையல் இயந்திரங்கள் மற்றும் மிக்சர் கிரைண்டர்கள் வழங்கப்பட்டன. இந்த உதவிப் பொருட்களை கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, மண்டல பொதுச் செயலாளர்கள் ராபர்ட், ஜேசுதாஸ், முனைவர் கண்ணபிரான் மற்றும் நிர்வாகிகள் மதன், ஜெய்சங்கர், மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த உதவி திட்டம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தையல் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆட்டோ தொழிலாளர்களின் கோரிக்கை ஏற்று பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு புதிய ஆட்டோவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வழங்கினார். காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் இதுவரை புதுவை மாநில ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் நலச்சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வந்தது. லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில மக்களுக்கு செய்து வரும் பல்வேறு நலச் செயல்களால் ஈர்க்கப்பட்ட இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தனர். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் ஆட்டோ சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையில் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை முன்வைத்தனர். இந்த சந்திப்பின் போது ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் கட்சி சார்பில் உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் சீனியர் ஓட்டுநரான மிக்கல்நாதன் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலையில் அவருக்கு புதிய ஆட்டோ வழங்கிட உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கை ஏற்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மிக்கல்நாதன் அவர்களுக்கு புதிய எலக்ட்ரிக் ஆட்டோவை வழங்கி உதவி செய்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைமையிலான புதிய ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து ஓட்டுநர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, பாபு, ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் சுரேஷ், பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி, தட்டாஞ்சாவடி தொகுதியின் தலைவர் ஜெயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் உள்ள இலவச அன்னதான கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இன்று அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தினம்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று பொதுமக்களுக்கு நேரில் அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு தற்காலிகமாக இந்த உணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுகிறது. தேர்தல் முடிந்தவுடன் அம்மா திட்டம் போன்ற முறையில் புதுச்சேரி முழுவதும் இந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மீண்டும் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ரூபாய் 3,82,00,000 செலவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 3,82,00,000 மதிப்பீட்டில்
மதகடிப்பட்டு புதுநகர் முழுவதும் சாலை அமைக்கும் பணி, மதகடிப்பட்டு மடுகரை சாலைகள், மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 முனை சந்திப்பு முதல் மதகடிப்பட்டு ஏரிக்கரை வரை சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி, நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளி முதல் நல்லூர் குச்சிப்பாளையம் வரை ஏரிக்கரை சாலை அமைக்கும் பணி மற்றும் திருபுவனை மேம்பாலம் முதல் மதகடிப்பட்டு பாளையம் தாமரைக்குளம் வரை சாலைக்கு மேற்கே யூபடிவ வடிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. மதகடிப்பட்டு புதுநகர் கால்நடை மருத்துவமனை மற்றும் மதகடிப்பட்டு பாளையம் பகுதியில் நடந்த பூமி பூஜை விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளைநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் ஆர் பிரேமானந்த், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதியின் தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கண்ணன் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். முத்தியல்பேட்டை சோலைநகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் 28 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டாவை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் சுனாமி குடியிருப்பு தெற்கு பகுதியில் வசித்து வந்த 28 குடும்பங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி முத்தியல்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தாசில்தார் சிலம்பரசன், வருவாய் ஆய்வாளர் முத்துக்குமார், கிராம அலுவலர் கதிர்வேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொறையூர்பேட் புதுநகர் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 19,88,667 மதிப்பீட்டிலும், 10 கண்ணு ராமநாதபுரம் ஐஸ்வர்யா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 10,50,36 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் புதுநகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 4 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் கோகிலாம்பாள் நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 14,50,228 மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் வீரப்பா நகர் கங்கையம்மன் கோவில் தெரு மற்றும் மாரியம்மன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் சாலை மறுசீரமைப்பு பணி ரூபாய் 33,59,888 மதிப்பீட்டிலும், தொண்டமானத்தம் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 18,396 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் விரிவு முருகன் நகர் மற்றும் பவுனாம்பாள் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 22,79,488 மதிப்பீட்டிலும், இவ்வாறாக 1,23,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்ற பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளைநிலை பொறியாளர் பிரதீப்குமார், தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள NBR மஹாலில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள NBR மஹாலில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் வானூர் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் கோ ஜெகதீஸ்வரி வரவேற்புரையாற்றினார். பூத்துறை ஊராட்சி ஒன்றிய தலைவர் சேகர் கர்ப்பிணிகளை வாழ்த்தி சீர்வரிசை வழங்கினார். நிகழ்ச்சியினை வட்டார ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் தொகுத்தளித்தார். மேலும் விழாவில் வானூர் சமுதாய சுகாதார செவிலியர் கங்காதேவி மற்றும் வானூர் சமூக நல முக்கிய சேவிகா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவிற்கு மேற்பார்வையாளர் நிலை 1 பிரேமா நன்றி உரையாற்றினார். மேலும் விழாவில் தொகுதியின் சுகாதார செவிலியர், கிராம சேவிகா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் கண்காணிப்பாளர் மாணிக்கவேல் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மஞ்சுளா, மகேஸ்வரி, ராஜேஸ்வரி, அமராவதி, காந்திமதி,
மகாலட்சுமி மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். போலி மருந்து ஊழல் விவகாரம் சம்பந்தமாக வருகின்ற 23ஆம் தேதி மார்க்சிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஜிஸ் நகரில் மார்க்சிஸ்ட் விசிக மற்றும் சமூக அமைப்புகளின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் மாநில செயலர் ராமச்சந்திரன் ராஜாங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் தினேஷ் பொன்னையா, விசிக அமைப்பாளர் அரிமா தமிழன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் போலி மருந்து வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதை காரணம் காட்டி ஏற்கனவே இருந்த 4 முக்கிய வழக்குகளை அரசு வாபஸ் பெற்றுள்ளதை கண்டித்தும், குற்றவாளி ராஜா ஆட்சியாளர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்ததாக கூறியுள்ள வாக்குமூல பட்டியலை அரசு பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும், சென்னை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த ஊழல் குறித்து நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 23ஆம் தேதி புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது.